தாமரையை கூட்டு போய் ரெடி பண்ணுங்க. தாமரைக்கு யாருடன் திருமணம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தாமரை வந்துட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்றாங்க. நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நான் கிளம்பி போயிடுறேம்மா, அவர் கூட எனக்கும் அவருக்கும் திருச்செந்தூர்ல கல்யாணம் பிளான் பண்ணிட்டோம்ல, அதனால தூங்குனதுக்கு அப்புறம் வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன பண்றாங்கன்னா, கதவு நிலவாசல் இருக்குல்ல அந்த இடத்துல விரிச்சு விட்டு படுக்கிறாங்க. என்ன இங்க வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல படுத்தாதான் தூக்கம் வரும், அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருந்து யாரோ ஓடி போற மாதிரி நான் கனவு கண்டேன், அதனாலதான் இங்க படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாமரையும் எந்திரிச்சு காலையில எந்திரிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா, அதனால பின்வாசல் வழியா போயிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சித்ராவும் ஈஸ்வரியும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. இப்பதானே தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் நாங்க தூண்லயே இருப்போம், துரும்புல இருப்போம், இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாமரைய. தாமரை வந்துட்டு என்னோட ட்ரெஸ் எல்லாம் பின்னாடி காயுது, அதை எடுத்துட்டு அப்படியே தண்ணி இல்ல மோட்டர் போட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நீ கல்யாணம் பண்ணு, நீ இந்த வேலை எந்த வேலையுமே செய்யக்கூடாது, நீ உள்ள போயிடலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம தாமரை உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா ரூம்குள்ள போயிட்டு அப்போ ஃபோன் பண்றாரு காமேஷ் பிச்சை. "என்ன கிளம்பிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் வெளிய வந்தேங்க. அதுக்குள்ள எங்க அத்தை திரும்ப உள்ள புடிச்சு அடைச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "உன் வீட்டு வாசல்ல தான் என்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் AK-47 நிக்கிறாங்க. இப்ப வேணாலும் சொல்லு. உள்ள வந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இல்ல வேண்டாங்க. நானே எப்படியாவது வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படி வருவ லோட்டஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் கேட்கிறாரு. "இல்ல இல்ல இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போய் தானே ஆகணும். அங்க மண்டபத்துல இருந்து ஏதாவது பண்ணி நான் தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறேங்க. உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் கிளம்பிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க. "சரி ஓகே லோட்டஸ், பார்த்து பத்திரமா வா" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க காமேஷ். அதுக்கப்புறமா தாமரையும் அவங்க அம்மா எல்லாருமே வீட்ல இருக்கிற எல்லாருமே கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ராஜாங்கம் வந்துட்டு, "நாங்க இங்க மண்டபத்துல வேலை எல்லாம் பாக்குறோம், நீ வந்துட்டு மணமகள் அறையில போய் இரு, போய் கிளம்பி இரு தாமரை" அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ள போகும்போது அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க தாமரையும் அவங்க அம்மாவும் மட்டும். அப்போ அந்த கதவை சாத்திட்டு தாமரை சொல்றாங்க, "அம்மா, இவர் வந்து போனே எடுக்க மாட்டாருமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி ஆச்சு, திருப்பி கூப்பிடு மாப்பிளைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா, இப்ப நான் என்ன செய்யறது, எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ராஜாங்கத்தோட வைஃப் வந்துட்டு, "தாமரை என்ன பண்ற, கதவை தர, சீக்கிரம் கிளம்பு, மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்துட்டாங்க பாரு" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா தாமரையும் கிளம்பி வர்றாங்க. ஸோ மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடி காமேஷ் வந்துருவாரா, இல்ல ராஜாங்கம் பார்த்த மாப்பிள்ளையவே வந்துட்டு தாமரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.